வணக்கம். மற்றொரு நிஜக்கனூடாக இணைந்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் ஸ்ரீலங்காவில் நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஈழத்தமிழர்களை வஞ்சிக்கின்ற செயற்பாடு என்பது ஏதோ ஒரு விதத்தில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நாட்டில் சமத்துவத்தை கொண்டுருவோம், ஒற்றுமையை கொண்டுருவோம், ஊழலை ஒழிப்போம், தூய்மையான இலங்கை திட்டத்தை கொண்டுருவோம், இனமத பாகுபாடுகின்றி சமத்துவமாக மக்களை வழிநடத்துவோம் என்று சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஈழத்தமிழர்கள் என்று சொன்னாலே வஞ்சிக்கின்ற பல நகர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு நகர்வு இடம்பெற்றிருக்கின்றது. சர்வதேச மேடையில் வஞ்சித்திருந்தாரா ஈழத்தமிழர்களை என்கின்ற வகையிலான பல நகர்வுகள் இருந்தாலும் அனுரவின் இரட்டை வேடை முகம் வெளிக்கு வந்திருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இதனுடைய நகர்வுகள் சார்ந்து நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஊருக்குத்தான் உபதேசம் எனக்கல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நகர்வது தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்குது. சொந்த நாட்டில் ஒரு இனம் அழிந்து நீதி கிடைக்காமல் முடக்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் சர்வதேச அரங்கில் இன்னொரு நாட்டுக்காக மனம் வருந்தியுள்ளார். தாம் தமிழர்களின் வாக்குக்கு எஜமானராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்து சொல்லியிருந்தார். அர்த்தமற்ற போரின் விளைவாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் பாதிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தை நாம் அடைந்து விட்டோம். உலகை பாதிக்கும் மோதல்கள் மதவெறி மற்றும் மனித குலத்துக்குள் இடைவெளி ஆகிய அதாவது இனவெறி ஆகியவை கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் ஒவ்வொருவரும் போரை நிராகரிப்பதில் என்னுடன் சேருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கின்றனர். உலகில் எந்த நாடும் போரை விரும்பவில்லை. போர் அல்லது மோதல் எது அங்கு எப்படி நடந்தாலும் அது ஒரு சோகம் என்பதை நாங்கள் அறிவோம். இப்போதும் கூட அந்த சோகத்தின் வலி உலகின் பல பகுதிகளிலும் உணரப்படுகிறது. 3 தசாப்தங்களுக்கு மேலாக போரின் கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு நாடாக அதன் அழிவை நாங்கள் நன்கு அறிவோம். போரில் இறந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவு சின்னங்களுக்கு முன் அவர்களின் பெற்றோர், குழந்தைகள் மற்றும் மனைவிகள் எழுப்பிய வேதனையான வேண்டுகோள்களை பார்க்கும் அவரும் போரை கனவு காண கூட மாட்டார்கள். ஆழ்ந்த வேதனைக்கான காட்சியை நம் கண்களால் பார்த்திருக்கிறோம். காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு எங்களை ஆழ்ந்த கவலைக்கு காரணமாகும். குறிப்பாக காசா பகுதி ஒரு வேதனையான மற்றும் துயரமான திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற அனைத்து தரப்பினரின் ஒப்பந்தத்தின்படி இரு தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி அணுக வேண்டும் மற்றும் அனைத்து தரப்பினரும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த கொடூரமான கொலையை முடிவுக்கு கொண்டு வர நாம் வலுவான அழுத்தத்தை செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இன்று பலஸ்தீனத்துக்காக சர்வதேச மேடையில் குரல் எழுப்பிய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தான் தமது நாட்டில் பலஸ்தீன சார்பு ஸ்டிக்கர் ஒட்டிய ஒரு இளைஞரையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்தது. ஸ்லேவ் ஜாலண்ட் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இளைஞர் ஒருவர் ஸ்டிக்கர்களை ஒட்டியிருந்தார். இதனால் ஏப்ரல் 22 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து எழுந்த கண்டனங்கள் மற்றும் எதிர்ப்புகளை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் இன்று அனுரகுமார திசாநாயக்க பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தெரிவித்துள்ள கருத்து பெரும் விமர்சனங்களை உள்ளாக்கி இருக்கிறது. பாலஸ்தீன மக்களின் சட்டம், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உணர்வுகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதும் அதுக்கான குரல் எழுப்பப்பட வேண்டியது என்பதும் கட்டாயம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் சர்வதேச அரங்கில் சொந்த நாட்டுக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி குரல் எழுப்பாமை என்பது மிகவும் பெரிதும் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு ஜனாதிபதிக்கு ஆழ்ந்த கவலை காரணமாக அமைந்து விடுகிறது என்றால் காலந்தோட்டு பரிதவிக்கும் நாட்டு சொந்தங்களின் கண்ணீரில் இங்கு வேடிக்கையாகின்றதா என்கிற கேள்வி இருக்கிறது. அங்கு கொல்லப்படும் மக்களுக்கு நீதி உரித்தது என்றால் போர் என்ற போர்வையில் நம் நாட்டில் கொத்து கொத்தாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி உரித்தானது தானா இல்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது. தேர்தல் காலத்தில் உறவுகளை தொலைத்து நெருக்கதியாகப்பட்ட தாய்களுக்கும் மற்றும் குடும்பங்களுக்கும் பதில் பெற்று தருவேன் என மேடையாய் தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க இன்று சர்வதேச ரீதியில் ஒரு மேடை கிடைத்தும் அதில் பூசி மொழுகும்படியாக கருத்து தெரிவித்திருப்பது தமிழ் மக்களை விரக்தியில்
ஆழ்த்தியுள்ளது. ஈழத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலையை எதிர்த்து பாலஸ்தீனத்துக்காக கண்ணீர் வடிக்கும் போலி முற்போக்குகள் போல் இதுவும் ஒரு இரட்டை நிலைப்பாடு தான் என கருதப்படுகிறது. ஈழத்துக்காக குரல் கொடுத்தால் அது பிற்போக்கு, பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்தால் அது முற்போக்கு என்ற தவறான தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் இலங்கை அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது இன்று மறுபடியும் ஒரு முறை திரையிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக உண்மையை மனிதாபிமான அரசியல் என்பது இவர்களுக்கு சர்வதேச அரங்கில் கிடைக்கும் கைத்தட்டலுக்காக மட்டுமே தவிர நம் நாட்டில் துயரங்களை மறைக்கும் வெறும் முகமூடியாகவே மாத்திரம் விளங்குகின்றது என்பது இங்கு அம்பலமாகி உள்ளது. பாலஸ்தீனத்துக்காக ஒலித்த இந்த குரல் ஈழத்துக்காக நிசப்தமாகும் போது அது உண்மையான நீதி குரலா அல்லது வெறும் வெற்றி நடிப்பா என்ற ரீதியிலும் சந்தேகங்களை எழுப்புகின்றது. உண்மையில் மனித உரிமை மற்றும் ஜனநாயக உரிமை என்பவை ஒரு நாட்டுக்காக மட்டுமல்ல, உலகின் அனைத்து மக்களுக்கும் சமமாக இருக்க வேண்டியதன் அடிப்படைகள். இருப்பினும் இலங்கை அரசியலில் இந்த அடிப்படைகள் வெளிநாட்டு மேடைகளில் பேசுவதற்கான கருவிகளாகவே பயன்படுத்தப்படுவதுடன் நாட்டுடன் அவை எப்போது மௌனிக்கப்பட்டதாகவே காணப்படுகின்றது. இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது பாலஸ்தீன மக்களின் உயிரும் கண்ணீரும் மதிப்புக்குரியனவை என்றால் தமிழ் மக்களின் உயிரும் கண்ணீரும் ஏன் மதிப்புக்குரியது அல்ல என்ற கேள்வி தற்போது கேட்கப்படுகிறது. காசா ஒரு திறந்த வழி சிறைச்சாலை என தெரிவித்த அன்றுகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம், வவுனியா, முள்ளிவாய்க்கால் களங்களில் மற்றும் வடக்கு கிழக்கு முழுவதிலும் இன்னும் நீடிக்கும் இராணுவ முகாம்களை ஏன் கண்டுகொள்ளவில்லை? காசாவின் சுவர்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் அரசியல் ஈழத்தின் அடக்குமுறை சுவர்களுக்கு ஏன் இன்னும் மௌனம் காக்கின்றது? இதனால் பலதரப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பலஸ்தீன உரை உலகளாவிய நீதிக்குரல் என்ற முகமூடியை அணிந்திருந்தாலும் தமிழ் மக்களின் நினைவில் அது வெற்று அரசியல் மேடை நாடகமாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் உண்மையான முற்போக்கு அரசியல் பிற நாட்டின் துயரத்துக்காக மட்டுமல்ல, தம் சொந்த மக்களின் வரலாற்று துயரத்துக்காகவும் குரல் கொடுக்கும் அரசியல் தான். அதை செய்யாத அரசியல் எத்தனை பெரிய மேடைகளில் பேசினாலும் இறுதியில் முகமூடி அரசியல் என்ற பெயரையே வரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. விடியலுக்காக ஆண்டுகளாக காத்திருக்கும் தமிழ் மக்களை இந்த அரசாங்கம் ஏறி மிதித்து செல்வது என்பது மக்களின் மத்தியில் ஆகப்பெரிய விரக்தியையும் மற்றும் ஆதங்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பல நிகழ்ச்சிகளின் வாயிலாக நாம் பலமுறை வலியுறுத்தி இருக்கின்றோம், பலமுறை இது சார்ந்து பேசி இருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கான நீதி என்பது இற்றை வரைக்கும் கிடைக்காதது நீதி இனி வரைக்கும் கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. தான் சொல்வார்கள், தாமதிக்கப்பட்ட நீதி என்றைக்கும் மறுக்கப்பட்ட நீதிகளாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும். தாமதித்து கிளப்பில் போடப்பட்டு பல ஆண்டுகள் பல வருடங்கள் கடந்த விற்பாடு எங்களுக்கு கிடைக்கும் என்பது அது மறைக்கப்பட்ட ஒரு நீதியாகத்தான் இருக்கும் ஒழிய எங்களுக்கான நீதி என்றைக்கும் கிடைக்காது என்பதுதான் மிகப்பெரிய ஏக்கமும் ஏமாற்றமும் வலியும் துயரமும் வடுக்கலுமாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். என்று ஒரு நாள் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தாயக மண்ணில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது எந்த விதமான தீர்வினை வழங்கப் போகிறது, என்ன சொல்ல போகின்றது என்ற கேள்விகள் இருக்கிறது. மற்றும் ஒரு நிஜக்கடினூடாக சந்திப்போம். வணக்கம்.